ஓம் நம சிவாய. சௌனகாதி முனிவர்களே, இன்னும் பிற தேவர்களின் காம செயல்களையும் சொல்கிறேன் கேளுங்கள். ஒரு காலத்தில் அக்னி தேவன் சப்த ரிஷிகளின் மனைவியர் மீது மோகித்து காம விகாரம் முற்றான். அம்மாதர்கள் தனக்கு சுகம் கொடாமையால் விரக்தனாகி வனத்தை அடைந்து மன்மத வேதனையால் தவித்துக் கொண்டிருந்தான். அவ்விடத்தில் தெய்வீகமாகவும் விதிவசமாகவும் சம்பவித்த கிருத்திகை பெண்கள் அறுவரும் மகா பதிவிரதையாகிய அருந்ததி நீங்களாக ஏனைய ரிஷி பத்தினிகள் அறுவரது வேடம் தாங்கி அக்னி தேவனுடன் கூடி அவனை காமாதுரத்தினின்று தப்பி பிழைக்க செய்தார்கள். அக்னியும் ஷட்கிருத்திகைகளுடன் கூடி கழித்தது போல தன் மனைவியாகிய ஸ்வாகாதேவியுடன் கூடிய காலத்திலும் அவ்வளவு இன்பம் அனுபவித்ததில்லை. சிறிது காலம் சென்ற பின்னர் தென் திசையிலுள்ள மாஹிஷ்மதி என்னும் பட்டணத்தை வேதிய வடிவுடன் அடைந்து அப்பட்டணத்தின் அரசனான நீலன் என்பவனின் அதி சௌந்தர்ய யவ்வனமுள்ள மனைவியருடன் கூடி மகிழ கருதினான். அதை அறிந்ததும் அரசன் நீலன் உடனே அக்னி தேவனை பிடித்து தன் ஊழியக்காரனாக கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டான். அக்னி தேவன் அவ்வாறு அநேக காலம் இருந்து கொண்டு ஒரு சமயம் மாயையால் ஜுவாலை வடிவமாக புறப்பட்டு விருப்பின்படி போனான். இனி வாயுதேவன் விஷயத்தை சொல்கிறேன். அவன் உலகங்களுக்கு ஆயுர்பூதமும் மகாபலமுடையவனும் ஆவான். தாவர சங்கமங்களாகிய பிரபஞ்சத்தின் தேகத்தில் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்று ஐவகையாக இயங்குபவன். உலகம் முழுவதும் சஞ்சரிப்பவன். திதி புத்திரனாக இருந்தும் இந்திரனின் இரக்கத்தால் தெய்வத்தன்மை பெற்றவன். எப்போதும் யோகியரால் பரமாத்மஸ்வரூபம் என்று தியானிக்கப்பட்டவன். நித்தியன், ஜெகத் சிரேஷ்டன். அத்தகைய வாயுதேவனும் காமத்தால் பீடிக்கப்பட்டு பிரம்மாவின் பௌத்திரனான குசநாபன் என்பவனின் புத்திரிகள் 100 வரை கண்டு மோகித்தான். அவர்களது இளமை, கட்டழகு, தேககாந்தி, ஞானம் ஆகியவற்றை கண்டு அவர்களை எப்படியாயினும் கூடி அனுபவிக்க வேண்டும் என்று காமம் மிகவும் கொண்டு பலவித உபாயங்களையும் கையாண்டான். ஆனால் அவை எதுவும் பயன் தரவில்லை. 100 கன்னிகைகளும் ஒரே மாதிரியான குணப்பண்புகளோடும் அழகோடும் விளங்கினார்கள். எனவே வாயுதேவன் அவர்கள் முன்னால் தோன்றி, 100வராக இருக்கும் கட்டிலம் பெண்களே, வாயுதேவனான நான் காற்றுக்கு அதிபன். உலகில் உள்ளவர் அனைவராலும் போற்றி பூஜிக்கப்படுபவன். பரமாத்ம ஸ்வரூபி, ஜெகத் சிரேஷ்டன். கிழத்தன்மையும் மரணமும் இல்லாதவன். சகல பொருட்களையும் அனுபவிப்பவன். எல்லா ஜந்துக்களையும் படைத்தவன். எல்லா பிராணிகளுக்கும் ஜீவபூதமாக இருப்பவன். அமிர்தமயமானவன். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நான் உங்களிடம் யாசிக்கிறேன். நான் மிகவும் காமவயப்பட்டு தாபம் தணிவதற்காக உங்களிடம் நேரில் வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள் தேகங்களை போகார்த்தமாக கொடுக்க வேண்டும் என்றான். அதை கேட்டதும் 100 பெண்களும் கலகலவென்று சிரித்து ஏளனம் செய்து, நீ எத்தகைய சிறப்புடையவனாயினும், பரமாத்மாவே ஆனாலும், எத்தகைய சிறப்புடன் பிறந்திருந்தாலும், எந்த பரமாத்மாவுக்கு பிரீத்தியான பக்தனாயினும், பரமாத்மாவின் அபரரூபியாயினும், காரிய நிமித்தமாக ஜனித்தவனாயினும் ஆகுக. ஓ கிழவனே, நீ எங்களுக்கு கணவனாக வேண்டாம். எங்கள் தந்தையின் கட்டளைப்படி நாங்கள் கன்னிப்பெண்களாகவே இருக்கிறோம். ஆகையால் எங்கள் தகப்பனார் எங்களை யாருக்கு பத்தினிகளாக கொடுப்பாரோ அவருக்கே நாங்கள் வசியமம் ஆவோம் என்றார்கள். அதை கேட்டதும் வாயுதேவன் கோபம் கொண்டு அவர்களை எல்லாம் குப்ஜர்களாகவும் விகார ரூபிகளாகவும் ரோகிகளாகவும் மாறும்படி செய்தான். குப்ஜர் என்றால் சிறிய தேகமுடையவர் என்று பொருள். சில நாட்கள் சென்றன. அப்பெண்களின் பிதாமகனான குசமுனிவர் அவர்களது சரித்திரத்தை கேட்டு தம் தவ வலிமையால் அவ்வனிதர்கள் யாவரையும் முன்பு இருந்த சௌந்தரியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கச் செய்தார். பிறகு அக்கன்னிகளை வாயுதேவனுக்கே திருமணம் செய்து கொடுத்தார். இது நிகழ்ந்த ராஜ்யம் இன்று கன்யாகுப்ஜம் என்று வழங்கப்படுகிறது.
ஓம் நம சிவாய.